நீர்வானம் என்பது கடலின் அடியில் உள்ள ஒரு அழகான உலகம். இதில்தான் கடல்வாழ் ஜீவராசிகள் வாழ்ந்தார்கள். அந்த தெளிந்த நீல நீரில் சிறு மீன் மினு தனது அப்பா அம்மாவுடன் ஒரு பவள குகைக்குள் வசித்தாள். மினு மிகவும் சிறியது. அவளது தோல் சாதாரண நீல நிறத்தில் இருந்தது. வண்ண வானவில் மீன்களைப் போல ஜொலிக்கவில்லை. வலிமையான விலாங்கு மீன்களைப் போல பலமில்லையும். ஆனால் மினுவின் அப்பா அவளிடம் எப்போதும் சொல்வார், ஞானம் கடவுளிடமிருந்து வரும், அழகு அல்லது வேகம் இல்ல. நீ நேர்மையோடு நடந்து அவரிடம் கேட்டால் அவர் உன்னை வழிநடத்துவார் மற்றும் காக்கவும் செய்வார். மினு அமைதியாக கேட்டு தலையசைத்து நீந்திக் கொண்டே சிறு ஜெபங்களை முணுமுணுத்தாள். ஒரு தெளிந்த காலையில் ஒரு பெரிய சுறா மென்மையாக பேசும் நீர்வானத்துக்கு வந்தான். அவனது பெயர் வரதன். போலி புன்னகையுடன் பளபளக்கும் பற்களை காட்டி அவன் சொன்னான், கவனிக்கவும் என் சிறு மீன்களே, பவளப்பாறை அருகே ஒரு பெரிய உணவு குவியல் விழுந்திருக்கிறது. வாருங்கள், சாப்பிடலாம். அனைவரும் உற்சாகமடைந்தனர். வேகமான மீன்கள் நீந்தினர். பளபளக்கும் மீன்கள் சுழன்றனர். பெரிய விலாங்குகளும் சென்றனர். மினு அருகே சென்று கவனமாக கேட்டாள், யாராவது சரிபார்த்தீர்களா? அது பாதுகாப்பானதா? அக்கானி. வரதன் கண்களை உருட்டி சொன்னான், ஐயோ, நீ இப்படி பயந்து எப்போதும் இங்கேயே இருக்கப் போகிறாயா? புத்திசாலி என்றால் என் பின்னால் வா. மற்றவர்கள் சிரித்தனர். மினு அவமானத்தால் சிவந்தாள். ஆனால் அவளது இதயத்தில் ஒரு மெதுவான குரல் கூறியது, முதலில் என்னிடம் கேள். அவள் ஒரு சிறிய ஜெபம் செய்தாள். கர்த்தாவே, எனக்கு ஞானத்தை தாரும். நான் போகலாமா? அவளுக்கு ஒரு தெளிவான உணர்வு வந்தது. இல்லை, போக வேண்டாம். மினு கூட்டத்திலிருந்து விலகி தன் வீட்டுக்கு அருகே ஒரு பாறையின் பின்னால் ஒளிந்தாள். அந்த கூட்டம் பவள பாறைக்குச் சென்றதும் மணலுக்குள் இருந்து ஒரு பெரிய வலை எழுந்தது. ஐயோ, இது ஒரு பொறி! மீன்கள் கூச்சலிட்டு துடித்தன. வரதன் அமைதியாக வேறு பக்கம் நீந்திச் சென்றான். அது அவனது ஏமாற்றும் வேலை. பல மீன்கள் வலையில் சிக்கினர். சிலர் மட்டுமே தப்பித்தனர். முழு கடலிலும் பயம் பரவியது. மினு தூரத்தில் இருந்து பார்த்தாள். அவள் பாதுகாப்பாக இருந்தாள். அவள் கண்களை மூடி ஜெபித்தாள். நன்றி கர்த்தாவே, கேட்பவர்களை நீ உண்மையிலேயே காக்கிறாய். அந்த மாலையில் கடல் அமைதியாக இருந்தது. பளபளக்கும் மீன்களும் சில பெரிய விலாங்குகளும் மினுவிடம் வந்து கேட்டனர், நீ எப்படி போகலாமா வேண்டாமா என்று தெரிந்து கொண்டாய்? ஆ. மினு மெதுவாக புன்னகைத்தாள். நான் தெரியவில்லை. நான் கடவுளிடம் கேட்டேன். அவர்தான் எனக்கு சரியான வழியை காட்டினார். அப்போது ஒரு முதிர்ந்த நண்டு சொன்னது, அவள் சிறியது, ஆனால் அவளுடைய இதயம் ஞானத்தால் நிறைந்துள்ளது. அந்த நாளில் இருந்து அனைவரும் அவளை ஞான மினு என்று அழைத்தனர். சிறியதாய் இருந்தாலும் பெரிய இதயமும் ஞானமுள்ள குரலும் கொண்ட மீன். மினு பெருமையடையவில்லை. அவள் பழையபடிதான் இருந்தாள். ஆனால் இப்போது மற்ற மீன்களும் ஜெபிக்கத் தொடங்கினர். மெதுவாக நீர்வானம் ஒரு அற்புத இடமாக மாறியது. ஞானம் மதிக்கப்பட்டது. அகந்தை மறுக்கப்பட்டது. சிறிய மீனும் அறிந்து கொண்டது, கடவுளின் ஞானமே உண்மையான பாதுகாப்பு. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம்.
வசனம் 6-7. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் வசனம் 6-7. ஏசப்பா, உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்க கத்துக்கிட்ட வசனத்தின்படி அறிவும் புத்தியும் ஞானத்தையும் எங்களுக்கு அதிகமாக தந்து எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் உத்தமமாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு கேடகமாயிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கற்றுக்கொள்ள நீயும் வா, ஞானத்தை கற்றுக்கொள்வோம், புத்தியை கற்றுக்கொள்வோம், அறிவை தேடிக்கொள்வோம், வாழ்க்கையில் உயர்வோம். கண்டால் மறைந்து கொள்ளுவோம், ஞானி என்று எண்ண மாட்டோம், கர்த்தருக்கு பயந்திடுவோம், தீமையை விட்டு விலகிடுவோம். வா வா நீ ஓடி வா, கற்றுக்கொள்ள நீயும் வா. சொற்களின் மிகுதியில் பாவம் வரும், அகந்தை வந்தால் இலச்சையும் வரும். சிந்தையில் தாழ்மை கொண்டிருந்தால் ஞானம் நமக்கு உண்டு. வா வா நீ ஓடி வா, கற்றுக்கொள்ள நீயும் வா. வாழ்க்கையில் உயர்ந்திடுவோம். வா வா நீ ஓடி வா, கற்றுக்கொள்ள நீயும் வா.